நேயர்களே, உலகத் தமிழ் மக்களின் உள்ளங்கள் மட்டுமன்றி இல்லங்கள் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சியின் மண் பயனுறும் வகையிலான எண்ணத்தில் சிறகடிக்கும் வண்ணமயமான நிகழ்ச்சிகளை யூடியூப் இணையத்திலும் இடைவிடாது கண்டு களியுங்கள். யூடியூப் வலைத்தளத்தில் மக்கள் டிவி என தட்டச்சு செய்து ஈடு இணையற்ற நமது மக்கள் தொலைக்காட்சியுடன் இரண்டர கலந்திடுங்கள். பெண்கள் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவர், இயற்கை அரண்களை பாதுகாப்பதில் ஆரம்பிக்கவர், எங்கள் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களை வருகை தந்து புத்துணர்ச்சி வைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவர் ஐயாவின் பாதம் தொட்டு வணங்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம். சமூக முன்னேற்ற சங்கம் எஸ்ஐஎஸ் சோஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் சொசைட்டி என்ற ஒரு அருமையான சங்கத்தை நிறுவிய மருத்துவர் ஐயா அதற்கான நிறைய கொள்கைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். அந்த கொள்கைகளிலிருந்து பின்வாங்காமல் இன்றைக்கு வரைக்கும் சமூக முன்னேற்ற சங்கம் நிறைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று இந்த வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி. இதை செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி 7 செங்கல்பட்டு சமூக முன்னேற்ற சங்கமா சார்பாக நடத்தப்படும் இந்த செங்கை வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி, அதுவும் 7வது நிகழ்ச்சி இவ்வளோ வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய சொந்தங்கள் அனைவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குடும்ப விழா அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். இது என்னது, நம்ம எல்லாரும் உங்களெல்லாம் நானும் சகோதர சகோதரியாக தான் நானும் பார்க்குறேன். இது நம்முடைய குடும்ப விழா. எப்படி நம்ம கூட பிறந்தவங்க பேசிப்போமோ அப்படி தான் நம்மளும் இதில் தெளிவாக பேசிட்டு போகிறோம். நம்ம என்ன புதுசாக வெளியிலேருந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இது வன்னியர் மணமாலை நிகழ்ச்சி. வன்னிய குல சத்திரிய சேர்ந்த மணமக்கள் எல்லாம் நல்ல விதமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். இதில் நம்ம நிறைய விஷயங்களை பேசணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் எனக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நான் திருமணமாகி போகும்போது என்ன நான் பார்த்தனோ, எப்படி திருமணங்கள் நடக்கிறதோ அதை வச்சு தான் நம்மள பேச முடியும். எனக்கு 3 பெண் குழந்தைகள், அதில் 2 பேருக்கு திருமணமாகி விட்டது. அப்போ அதையெல்லாம் ஒரு அனுபவமாக நான் நினச்சி தான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்களும் உங்கள் வீட்லேயும் நிறைய திருமணங்களை செய்திருப்பீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களோட திருமணம் செய்திருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் குழந்தைகளோட திருமணங்களை செய்திருப்பீங்க. என்னுடைய அனுபவங்களை வைத்து தான் நான் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். இப்போ இதை கடந்த மீட்டிங்கில் கூட இந்த வன்னியர் மணமாலை நிகழ்ச்சியில் அதை தான் நான் சொன்னேன். முதல்ல நம்ம திருமணம் செய்யும்பொழுது என்ன விஷயங்களை பார்ப்போம். முதல்ல ஒரு 4 விஷயம் தான் முக்கியமானது. 4 விஷயம். எந்த முக்கியமான 4 விஷயம்னா, அது நல்ல குடும்பமா அதான பார்ப்போம். முதல்ல என்ன பார்ப்போம், ஒரு பொண்ணு வேணும் இல்லை ஒரு மாப்பிள்ளை வேணும்னா என்ன பார்ப்போம், ஒரு நல்ல குடும்பம் இருக்குதா அப்படின்னு தான் தேடுவோம். நல்ல குடும்பம். அடுத்தது பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல படிப்பு இருக்கிறதா, படிச்சிருக்கிறாங்களா. அடுத்தது பண்பா இருக்கிறாங்களா, அவங்களுடைய குணம் நல்ல குணம் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்புறமா அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்களா. இது அந்த காலத்துல எப்படின்னா, முன்னாடிலாம் அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நல்ல குடும்பம் இருக்குது, அவங்களுடைய ஜாதகம் ஒத்து போச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அழகு அதை பற்றிலாம் பெருசாக யாரும் கண்டுக்கினதில்லை. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஃபோட்டோ பார்த்துட்டு தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா. பையன் என்ன சொல்கிறான், எனக்கு சமந்தா மாதிரி தான் வேணும்ன்றான். பொண்ணு என்ன சொல்லுது, கொரியன் சீரியல் ஹீரோ தான் வேணும்னு, இப்படி தான் வேணுன்றாங்க. இப்படி தான் எங்களுக்கு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது தப்பு கிடையாது, அவங்களுடைய ஆசைகளை அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் எப்படி நாம் உடை உடுத்துகிறோம், எப்படி நம்மளை ஒரு இனிமையான முகத்தோட போய் பார்க்குறோன்றது. நம்ம எவ்வளோதான் நல்லா உடை உடுத்தி எல்லா பெரிய பெரிய நகையை போட்டுட்டு சிரிக்கவே இல்லைன்னா அங்கே எடுபடுமா, எடுபடையோ ரொம்ப கோபமாக இருப்பார் போல இருக்கு மாப்பிள்ளை அப்படின்வாங்க. அதுக்கு மேலே ஜாதகத்தில் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால எப்பயுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய, நான் கூட சொல்லுவேன், ஃபோட்டோ எனக்கு வரும் நிறைய. நம்மளுடைய இந்த மணமாலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணும் பொழுதும் இந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் புகைப்படங்கள் வரும்போது பாவம் ஏதோ ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கொடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அப்போ பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது. அதனால கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல புகைப்படங்களை கொடுங்க. ஒரு சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி அப்படிலாம் கொடுக்க வேண்டியது கட்டாயமா இருக்குது. இன்னைக்கு ஏன்னா அதை பார்த்துட்டு நல்ல வரன் கூட போயிடும்.
நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில இருப்பாங்க, நல்ல குடும்பம் இருக்கும். ஆனா அந்த போட்டோவை பார்த்து கூட நிறைய பேருக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ பிடிக்காம போயிடும். என்ன இது நல்லாவே இல்லை அப்படின்ற. அதனால அது ரொம்ப ரொம்ப எப்படி நம்மை நாமே ப்ரெசென்ட் பண்றோம், நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்திக் கொள்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதை சிரித்த முகத்துடன் ஒரு பளிச்சுன்னு இருந்தாலே போதும். நீங்க உயரமா இருக்கீங்களா, குள்ளமா இருக்கீங்களா, கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்களா, இல்ல வேற மாதிரி இருக்கீங்களான்றதெல்லாம் கவலையே கிடையாது. நாம எப்படி சிரித்த முகத்துடன் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது குடும்பம்ன்றது நம்ம எல்லாரும் பார்ப்போம். எப்படி இருக்கிறாங்க உங்க வீட்டுல, நல்ல மரியாதையா பண்பா பேசுறாங்களா, அப்பா அம்மா எப்படி பேசுறாங்க, இல்ல அவங்க வீட்டுல இருக்க பெரியவர்கள்லாம் எப்படி எல்லாரோடையும் பழகுறாங்க, சமுதாயத்துல நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்களா, அந்த மாதிரி விஷயங்களை பாக்குறோம். படிப்பை பத்தி இன்னைக்கு குறையே சொல்ல முடியாது. சூப்பரா படிக்கிறாங்க நம்ம பசங்க. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, படிங்க படிங்கன்னுவாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாமே டாப் கிளாஸ். எல்லாமே பிஜி படிக்கிறாங்க, இல்ல ஏதாவது ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க. அதை பத்திலாம் குறையே கிடையாது. நல்லா படிக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல சாதனை புரியுறாங்க, பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறாங்க. அப்படியே வேலை செய்யறதுனால அறிவானவர்களாக இருக்கிறார்கள். அந்த விஷயத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் படிச்சிருக்கா பொண்ணு, டாக்டர் படிச்சுது, பையனும் டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல பையன் டாக்டர் படிச்சிருக்கான், ஒரு கிளினிக் வச்சிருக்கான், மருமகளும் மருத்துவம் படித்து, அப்படி அது மாதிரி பார்த்து பார்த்து நல்ல சம்பந்தங்களை விட்டு விடுகிறார்கள். இதை நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். டாக்டர் தான் வேணும் அப்படின்னா சில சமயத்துல அப்ப நல்லா இருக்கிற ஒரு மாப்பிள்ளையோ இல்ல நல்ல ஒரு மருமகளையோ நம்ம ஐயோ டாக்டர் இல்லையே அப்படின்றதுனால நம்ம விட்டுடுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எந்த ஒரு ஃபிக்ஸட் ஐடியாவோடலாம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அப்படிலாம் இல்லை. நல்ல குடும்பம், நல்ல மணமகளோ மணமகன் கிடைச்சா நம்ம கண்டிப்பாக இந்த வேலையை பத்திலாம் யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு ஆர்கிடெக்டா இருக்காங்க, டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இன்ஜினியரா இருக்கிறாங்க, ஐடிஐ கல்யாணம், ஏதோ ஒண்ணு. அதெல்லாம் இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னதே நம்ம சொல்ல வேண்டாம். நல்ல குணம், நல்ல குடும்பம், இது ரெண்டு தான் முக்கியமானது. இந்த 4 கிரைட்டீரியால 2 கிரைட்டீரியா, அதாவது நான் சொன்ன மாதிரி படிப்பு, அழகு, நல்ல குடும்பம், நல்ல குணமான ஒரு வரன், இதுல 4ல 2 இது முக்கியமான. இது 2 இதுலதான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நல்ல குடும்பமும் நல்ல குணமும். மிச்ச 2த்துல என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அழகா இருக்கட்டும், இல்லைன்னா வேலை படிப்பா இருக்கட்டும், எந்த ஒரு இது இருந்தாலும் அதை நம்ம சரி பரவாயில்ல இதுன்ட்டு அதுல நம்ம விட்டு கொடுத்து போலான்றது என்னுடைய ஒரு விஷயம். இதுல முக்கியமான இப்ப நான் பார்க்கிறது, சமீபத்துல நான் பார்க்கறது என்னன்னா லொகேஷன். முன்னாடிலாம் பிசினஸுக்கு தான் லொகேஷன் பார்ப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னா அது எங்க வைக்கணும்னு யோசிப்பாங்க. மக்கள் கூடும் இடமா இருக்கணும், சீக்கிரம் வர இடமா இருக்கணும். பிசினஸ்ல எது தெரியுமா முதல் சக்சஸ்? அதோட லொகேஷன் தான். எங்க அது வைக்கிறோமோ அந்த இடம் தான் சக்சஸ். அதனால அதுதான் எந்த இடத்துல அந்த நிறுவனத்தை நாம் நடத்துறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, திருமணங்களும் லொகேஷன் பேஸ் பண்ணி தான். இந்த ஊரை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்றாங்க. இந்த சென்னையா இருந்தா நான் சென்னையில தான் பொண்ணு வேணும், சென்னையில தான் மாப்பிள்ளை வேணும். இல்ல வெளியூரா இருந்தா எனக்கு நான் அங்கேருந்து இங்க வர மாட்டேன், இங்கேருந்து அங்க போக மாட்டேன் அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுது. அப்ப அதுக்குள்ளதான் நம்ம பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடுறதா இருக்கு. இந்த விஷயத்த நீங்க எல்லாம் எதிர்கொள்றீங்களா? லொகேஷன், அதாவது நான் இங்க கல்யாணம் இங்க பிறந்துட்டேன், சேலத்துல போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தர்மபுரியில போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், திருச்சிக்கு போக மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? சென்னையில தான் இருக்கணும்னு வாங்க. அங்க சேலத்துல இருக்கவங்க எனக்கு சென்னையில எல்லாம் வேணாம், எங்க ஊர்லயே பொண்ணு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு அது ஒரு விஷயமாக போயிடுது. அதனால இதுல யாரையும் நம்மளால மனசை மாத்த முடியல. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பசங்களெல்லாம் இல்ல அது அந்த விஷயத்துல நமக்கு பாதி நல்ல இடம் போயிடுது. இந்த ஐயோ நல்ல மாப்பிள்ளைங்க அங்க கிடைச்சது, ஆனா போக மாட்டாங்க அப்படின்வாங்க. நல்ல பொண்ணு இருக்குது, இவங்க அங்க போய் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம அந்த எந்த பகுதியில வாழறாங்களோ அந்த பகுதியிலேயே இருக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அதுல என்னைக்கு மாற்றம் வரும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தா கூட சென்னையில இருக்கிறவங்களை கொண்டு போய் எங்க வேணாலும் கொடுக்கலாம். நானும் திடீர்னு தான் போனேன், நல்லாதான் இருக்கிறேன், என்ன இப்போ ஒண்ணும் கிடையாது. எங்க இருந்தாலும் எங்க நல்லபடியா வாழ்ந்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே செட் ஆச்சுன்னா ஜாதகத்துல மாட்டிக்குதா இல்லையா? எல்லாமே செட் ஆயிடும். பையனை பிடிக்கும், பொண்ணை பிடிக்கும், குடும்பத்தை பிடிக்கும், படிப்பு, இடம் எல்லாம் ஓகே. நீங்க எடுத்துன்னு போய் ஜாதகத்துல காட்டும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா மனசு நெருடிக்கிட்டே இருக்கும். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனால் அதையே வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது இல்லையா? ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ பையன் செம்ம கோவக்காரனாக இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு அது யோசிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜாதகத்துல சில சமயம் சொல்றாங்க. அப்புறம் 10 பொருத்தம்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. இப்பெல்லாம் 10 பொருத்தம்லாம் அமையத்துக்கு வாய்ப்பே இல்லை. 5 பெரிய விஷயம்வாங்க. ரஜ்ஜு பொருத்தம், வயிறு பொருத்தம் என்னென்னமோலாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க. இப்பயும் அதை சொல்றாங்க. முன்னாடி செவ்வாய் தோஷம், அந்த மாதிரி ராகு தோஷம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களுக்காக நிறைய பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமணம் நடக்காமல் இருந்தது. இப்ப சில சமயம் அதெல்லாம் வயசுக்கு இப்போ இன்னொரு சிலர் என்ன தெரியுமா சொல்றாங்க, கொஞ்சம் வயது கடந்து விட்டால் ஒரு 29, 30 அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சா கொடுத்துருங்கன்றாங்க. நான் இதே நான் கேள்விப்படுறேன் நிறைய. அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, முதல்ல ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாம் பாக்குறாங்க. ஒரு 28, 29 ஆயிட்ட அப்புறம் அதெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் எதுவும் வேலை செய்யாது, நல்ல குடும்பம் நல்லா இருக்கா, வரன் நல்லா இருக்கா கொடுங்க. பொண்ணு இந்த 2 ஜாதகம், இந்த தனியா இந்த பொண்ணு ஜாதகம் நல்லா இருக்குது, தனியா இந்த பையன் ஜாதகம் நல்லா இருக்கு, நல்ல பசங்களா இருக்காங்க, வாழ்ந்துருவாங்கன்றாங்க. அதாவது 2 பேருமே குட் சில்ட்ரன், அப்போ லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இந்த விஷயங்களாலதான் நம்மளுடைய திருமணங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இழுத்துட்டு போகுது. நல்லா படிக்கணும், செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றாங்க. செட்டில் ஆயிட்டு தான் பண்ணணும். 60 வயசுல நீ செட்டில் ஆகும், அப்பயே கல்யாணம் பண்ண முடியும். சகலகலா வல்லவர்களாக தான் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம அப்படி அவங்கள வளர்த்துடுறோம். அதனால பயமே கிடையாது. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், அவர்கள் சமாளிப்பார்கள். தைரியமா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சொல்லணும், அம்மா இது ரொம்ப லேட் ஆயிடும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நம்ம செய்தாலே திருமணங்கள்ல நல்லாவே செய்யலான்றது என்னுடைய அபிப்பிராயம். அதே போல பெரியவங்களுக்கு, இது பசங்களுக்கு சொல்றது, பெரியவங்களுக்கு இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய பெரும் பேராக நான் கருதுவது என்னுடைய பேரன் பேத்திகளை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் கூட்டிட்டு வரதுதான். அதுதான் என்னுடைய பிக்கப் டிராப். என் பேரபேட்டி பண்றது என்னுடைய வாழ்க்கையின் பிறவி பயனை நான் அடைஞ்ச மாதிரி தான் நினைப்பேன். நான் ரொம்ப டயர்டா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பேன். என் பொண்ணு அங்கேருந்து கூப்பிடும், அம்மா பசங்களை கூட்டின்னு வரத்துக்கு நான் வெளியில போயிட்டேன், என்னால நேரத்துக்கு வர முடியல, நீங்க போய் கூப்பிட்டு வரீங்களான்னு. எப்படா வீட்டுக்கு போகலான்னு கிளம்பி வந்துனே இருப்பேன். அடிச்சு பிடிச்சி வண்டியை வேகமா ஓட்டுங்க, குழந்தைய நிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு போய் கூட்டின்னு வருவேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், இல்ல மருமகளாக இருக்கட்டும், யார் சொன்னாலும் சந்தோஷமா நம்மளும் செய்யணும். இந்த பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். யார் பேர் முன்னாடி போறது, என் குழந்தை பேர் போடல, அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுங்களா? பத்திரிகை அடிக்கிறதுல தான் பாதி பிரச்சனையே வரும். இந்த பேரை போட்டிங்களா, என் பேரை முன்னாடி போட்டிங்களா, தாய் மாமா பேரை முன்னாடி போட்டீங்க, அத்தை பேரை கடைசியா போட்டீங்க, நிறைய ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் எதுவுமே பெருசா கண்டுக்கவே கூடாது. நல்லபடியா, ஆனா எல்லாரும் சந்தோஷமா கல்யாணத்துல நம்ம பசங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி அதையும் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ரொம்ப பிடிவாதமாக இல்லாமல் ஒரு சில இடத்துல விட்டு கொடுத்து தேதி மாற்றம் தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு தேதி சொல்றாங்க, இந்த தேதியெல்லாம் எங்களுக்கு வச்சாகணும் அப்படின்லாம் இல்லாம தேதி மாற்றங்கள் இருந்தால் அதை ஏதும் செய்து நம்ம நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து செய்தாலே திருமணங்கள் என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக அமையும். குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான விஷயமாக அமையும். பேசும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய அரசர்களும் வள்ளல்களும் சுதந்திர போராட்ட தியாகிகளும் நிறைந்த ஒரு சமுதாயம் இது. இந்த சமுதாயத்திலிருந்து வரும்பொழுது இன்றைக்கு நாம் பேசுவது என்பது ரொம்ப பண்பா பேச பழகணும். எப்ப பண்பா பேசுறோமோ அன்னைக்கே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். அதுதான் என்னுடைய அதை தான் நான் வாழ்க்கையில பின்பற்றி கொண்டு வருகின்றேன். பண்பா பேசுறது, மரியாதையா பேசுறது, இதுலயே எல்லா பிரச்சனையும் நாம தீர்த்து விடலாம் என்பது என்னுடைய அனுபவம். இதையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது என்னோட சந்தோஷமா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபேமிலி குடும்ப நிகழ்ச்சி. இந்த குடும்ப நிகழ்ச்சியில என்னுடைய சொந்த அனுபவங்களையும் என்னுடைய கூட பிறந்தவர்களாக நினைத்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைந்து எல்லாரும் வாழ்வாங்கு வாழ்ந்து பல்லாண்டு 16 பேரும் பெற்று வாழ வேண்டும் என்று மனதார நம் பிள்ளைகளை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.